யூனிவர்சல் செட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது இதுக்கு வந்து என்னங்கிறாங்க ஒரு ப்ராபபிலிட்டினாலும் நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் ஓகேங்களா? நீங்க எத பத்தி ரெக்கார்டிங் பேசுறீங்களோ அதுக்கு வந்து நம்மளுக்கு என்னன்னா சாம்பிள் ஸ்பேஸ் புரியுதா? சாம்பிள் ஸ்பேஸ். ஆமா. அத வந்து நோட்டேஷன் எஸ்ன்னு நோட் பண்ணுவாங்க. ப்ராபபிலிட்டிக்கு மெயின் ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா, ஈவென்ட். அந்த ஈவென்ட்ல யாரு வேணுங்கிறா சாம்பிள் ஸ்பேஸ் இருப்பாங்க. சரிங்களா? என்ன ஈவென்ட் பத்தி பேசுறியோ அதுக்கு என்ன வேணும்? சாம்பிள் ஸ்பேஸ் வேணும். சாம்பிள் ஸ்பேஸ்ங்கிறது ஒரு ஈவென்ட் குறிக்குதாங்க சார்? அதாவது நீ எத பத்தி பேசுற? இப்ப நீ சொல்றீங்க 2 மணிக்கு வருவியே வர மாட்டியா? அப்ப கிளாஸ் ரெக்கார்டிங், மேத்ஸ் கிளாஸ், டியூஷன் ரெக்கார்டிங் பேசுறீங்க. அதுல கரெக்ட்டுங்களா? 2 மணி சாம்பிள் ஸ்பேஸ். 2 மணிக்கு வருவியா வர மாட்டியா? அந்த ஆர்குமெண்ட் தான். ஓகேங்களா? 2 ஆர்குமெண்ட் உள்ள இருக்கும். ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, எங்க ப்ராப்பர்ட்டில மெயினா ஒரு பேசிக்ல உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன மெயின் கான்செப்ட் இருக்குன்னா, ஒரு காயின் கான்செப்ட் டாஸ் பண்றது. சரிங்களா? அது 1/2 பாசிபிலிட்டி சார். அப்ப என்னென்ன பாசிபிள்? 8 அண்ட் டெய்ல். ஹெட்டுக்கும் டெய்லுக்கும் 1/2 1/2. அப்ப இங்க சாம்பிள் ஸ்பேஸ்ல என்ன இருக்கும்? 2 ஈவென்ட் இருக்குதா? அப்ப எல்லா ஈவென்ட் இங்க இருக்கும். கட்ச், டெய்ல் இருக்கும். இது நம்மளுடைய சாம்பிள் ஸ்பேஸ் 1 காயின்ல. அப்ப நம்பர் ஆஃப் எஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 2 இருக்கும். சரிங்களா? ஓகே சார். இது ஈவென்ட் என்ன ஹெட்டா இருக்கலாம். அப்ப ஹெச்ங்கிறது வந்து ஒரு ஈவென்ட். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். டெய்லுங்கிறது அனதர் ஈவென்ட். சரிங்களா? ஓகே சார். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெட்ச்க்கு போட முடியும். என்ன ஆஃப் ஹெச் எத்தனை ஹெச் இருக்கும்? அதாவது எத்தனை ஹெட் இருக்கும் ஒரு காயினுக்கு? எத்தனை காயினுக்கு? ஒரே ஒரு காயினுக்கு எத்தனை ஒரு காயினுக்கும் ஒரு ஹெட்டும் ஒரு ஒரு ஹெட் டெய்ல் இருக்கும். இருக்கும். சரிங்களா? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் நீ வந்து 1/2ன்ட்ட. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெச் என்ன பாசிபிள்? அப்படிங்கிறது ஃபார்முலா இது. எத்தனை ஹெச் இருக்குது? டிவைடட் பை சாம்பிள் ஸ்பேஸ்ல எத்தனை எலிமெண்ட் இருக்குது? அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகும்? 1 So பை probability of head is total sample space head divided by total sample space. டோட்டல் நம்பர் ஆஃப் கெட் டோட்டல் நம்பர் ஆஃப் கெட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஓகே சார். இது ஒரு பேசிக் கான்செப்ட் சிங்கிள் காயின் வச்சு பார்க்குறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 காயின். 2 காயின் என்னென்ன பாசிபிள்? இந்த 2 காயினுமே என்னவா இருக்கும்? ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கும். சரிப்பா? அப்ப இங்க ஹெச் கெட் இருக்கும். இங்கேயும் ஹெச் கெட் இருக்கும். அப்ப அந்த 2 காயின் என்ன பண்றீங்க? டாஸ் பண்றீங்க. 2 காயின் என்ன பண்றீங்க? டாஸ் பண்றீங்க. அப்படின்னா என்ன ஆகும்? அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஒரு காயின்ல ஹெச் இருக்கும், இன்னொரு காயின்ல டெய்ல் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஒரு காயின்ல ஹெச் அண்ட் டெய்ல் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப ரெண்டாவது காயின் எதிரா இருக்கலாம். அதுலயே ஹெட் டெய்ல்ஸ் இருக்கும் சார். அதே மாதிரி இங்க டெய்ல் விழுந்த பின்னாடி என்ன நடக்கலாம்? கெட்டு டெய்ல் விழுகணும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அது ஏன் சார் H2ன்னு எழுதுதா? காயின் 1 காயின் 2ன்னு எழுதிக்கலாம் இல்லைங்க சார்? இன்னொரு சொல்லுப்பா. காயின் 1 காயின் 2ன்னு எழுதிக்கலாம் இல்லைங்க சார்? இங்க எழுதிக்கிறேன். 2 காயின் செப்பரேட் போட்டுறேன். இங்க பாரு 2 காயின் செப்பரேட் தான் போட்டுக்கிறேன். இல்லைங்க சார். இங்க HT அது அது அப்ப கட்ச் 1 கட்ச் 2 இங்க T1 T2ன்னு வரும். அதே மாதிரி இங்க T1 சரிங்களா? கட்ச் 2 T1 வரும். சரி எனக்கு புரியலைங்க சார். சரி புரியலன்னா ஒரு 2 காயின் எடுத்துட்டு வா. சார் ஒரு ஓகே எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் சார். ம். ம். சரி 2 காயின் கையில இருக்குதா? ரெண்டு காயின்லயும் டெய்ல் இருக்குங்க சார். 2 காயின்லயும் கெட்டு இருக்குதா? எப்படி இருக்குங்க சார்? சரி 2 காயின் டாஸ் பண்ணு. சுண்டி விடு. 2 காயினுமேவா சார்? அதானே அது காயின் ஃபார் டாஸ். கீழே போடு. லைட்டு கீழே டேபிளே லைட்டா சுண்டி விடு.
போட்டு இது பண்ணிட்டு ரைட்டை டேபிளே சுண்டி விடு. என்ன ஆ கிடைச்சது? சார் ஒரு ஹெட் ஒரு டெயில் கிடைச்சிருக்கு சார். ஒரு காயின்ல ஒரு கெட்டு, இன்னொருல டெய்ல். சரிங்களா? சரி. ஆமாங்க சார். அது எது காயின் 1 எது காயின் 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 1 ரூபியோ 2 ரூபியோ பதிலு எது காயின் 1 காயின் 2 ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? ஓகே சார். அப்ப இதுல ஹெட் கிடைச்சிருக்குது, இது டெய்ல் கிடைச்சிருக்குதுன்னு நினைச்சுக்கிறேன் நானு. சரிங்களா? இன்னொரு ஆமாங்க டைம் சவுண்ட் எடு. சார். இன்னொரு டைம் டாஸ் பண்றாங்கன்னு. ஓகேங்க சார். என்ன வந்திருக்குது? எனக்கு தெரியல. நீ சார் மறுபடியும் அதேதான் சார். ஹெட் டெயில். அப்ப இதே பாசிபிள் திரும்ப இருக்குது. திரும்ப சுண்டி விடு. சார் ரெண்டுமே ஹெட் வந்திருக்கு சார். ரெண்டுமே கெட்டு வந்திருக்கு. அப்ப எய்தர் ரெண்டுலயுமே கெட்டு வரலாம். இல்லைன்னா கெட்டு டெய்ல் வரலாம். கரெக்டா? ஆமா சார். சரி இதை மாத்தி வந்தனா டெய்ல் இங்க வருமா? ஃபர்ஸ்ட் காயின்ல டெய்ல் வரலாம். செகண்ட் காயின்ல ஹெட் விழுகுமா? ஆமாங்க சார். அதே மாதிரி ரெண்டுமே டெய்ல் வர பாசிபிள் இருக்குதா? ஆமாங்க சார். இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். இது என்னாச்சும் டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது அது எனக்கு புரிஞ்சுதுங்க சார். எனக்கு அது தெரியும் சார். ஆனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹச் அப்புறம் டி ஹச் அப்புறம் டி ஹச் டி போட்டீங்க. அதுதானே புரியலைங்கிற. இப்ப ஃபர்ஸ்ட் காயின்ல வந்து சுண்டிட்டேன். ஃபர்ஸ்ட் காயின் சுண்டும் போது ஹெட் கிடைச்சிருச்சா? ஆமாங்க சார். செகண்ட் காயின் என்ன விழுவுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் செகண்ட் காயின் சுண்டும் போது என்ன ஆகும்? மேபி ஹெச் விழுவலாம் ஆர் டெய்ல் விழுவலாம். கரெக்டா தப்பா? கரெக்ட் தாங்க சார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காயின்ல டெய்ல் விழுந்துருச்சா? ஆமாங்க சார். இது ஃபர்ஸ்ட் பாசிபிள். இது செகண்ட் பாசிபிள். அப்ப என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் செகண்ட் காயின்ல மேபி ஹெட் விழுவலாம் ஆர் டெய்ல் விழுவலாம். ஆமாங்க சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் காயில்ல ஹெட் விழுந்துச்சுன்னா செகண்ட் காயில்ல மேபி ஹெட் இல்லனா டெயில் விழலாம். செகண்ட் காயில்ல டெயில் விழுந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் காயில்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹெட் காயின் இல்லனா இது காயின் 1 காயின் 2 தான். எய்தர் கெட் விழும்போது இது விழலாம் ஆர் டெய்ல் விழும்போது இது பாசிபிள். சரிங்களா? ரெண்டுமே காயின் 1 தான். காயின் 2 கிடையாது. சரிங்களா? ஓகேங்க சார். அதுதான் வந்து எதுக்கு அதை எழுதுனா மேபி உனக்கு இதே ஐடியா கிளியர் ஆயிடுச்சுன்னா உனக்கு பிரச்சனை கிடையாது. நீ எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே சார். இப்போ நீங்க வந்து இந்த காயின் 1 ரெண்டுமே காயின் 1 தான் சார். அது வந்து நீங்க ரெண்டு காயினை கம்பேர் பண்ணி சொல்றீங்க. ஆமாமா. கிளியரா? புரிஞ்சுதுங்க சார். சரி. இதுக்கு வந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. இதுல என்ன நடக்குன்னா ப்ராபபிலிட்டினாவே ஒரு 3 வேர்டு இம்பார்ட்டன்ட். என்னென்ன வேர்டு அப்படின்னா அட்லீஸ்ட்ங்கிற ஒரு வேர்டு, அட்மோஸ்ட், அட்லீஸ்ட், அட்மோஸ்ட், எக்ஸாக்ட்லி. எக்ஸாக்ட். So at least one cat. At least one cat. At most one cat. Exactly one cat. இதனோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்பாங்க. இது எப்படி போடுவீங்க சம்ஸ்? அதனோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா பார்த்துக்கோங்க. சரிங்கப்பா? சார் ஒரே நிமிஷம் சார். நான் காப்பி பண்ணிக்கிறேன் சார். இல்லைன்னா பிடிஎஃப் அனுப்பிக்கிறேன். நான் நடத்தும்போது கவனிங்க. சரி ஓகே சார். சரி. இப்போ நான் கேட்டக்கூடிய கொஸ்டின் புரிஞ்சுதா? அட்லீஸ்ட் எவ்வளவு காயின் ஹெட் விழுகும்? அட்லீஸ்ட் ஒன் கெட்டு, அட்மோஸ்ட் ஒன் கெட்டு, எக்ஸாக்ட்லி ஒன் கெட்டு. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி கேட்குறோம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டியா? ஓகேங்களா? இதை கேட்குறோம். இது எப்படி போடுவீங்க? இப்போ ஒரே ஒரு காயின்னா பிரச்சனை கிடையாது. 2 காயினுக்கு மேல போச்சுன்னா இதுதான். அட்லீஸ்ட், அட்மோஸ்ட், எக்ஸாக்ட்லிங்கிற கான்செப்ட் வந்துடும். சார் ஒரு ஹெட்டாச்சு விழுந்துச்சுன்னா இன்னொரு ஹெட்ல வந்து டெய்ல் இருக்கு சார். இல்ல அட்லீஸ்ட் மீனிங் என்ன? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. அட்லீஸ்டோட மீனிங் என்ன? ஒரு காயின் ஆவது விழுந்தா. அப்ப மேக்ஸிமம் எத்தனை காயின் வரும்? சார் மேக்ஸிமம் வந்து ஒரு 2 காயின் விழலாம் சார். அப்ப அதுதான் பாசிபிள். அட்லீஸ்டோட மீனிங் என்னன்னா மேக்ஸிமம் பாசிபிள் பார்க்கணும். அட்மோஸ்டோட மீனிங் என்னன்னா மினிமம் பாசிபிள் பார்க்கணும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. சார் அப்ப வந்து அட்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி வந்து ஒண்ணா தான் சார் இருக்கும். அப்படி எப்படி இருக்க முடியும்? சார் அட்லீஸ்ட் ஒரு காயின் விழுகலாம். அட்மோஸ்ட் 2 காயின் விழுகலாம். எக்ஸாக்ட்லி 2 காயின் தான் சார் விழுகும். சரி ஓகே. அட்லீஸ்ட் ஒன் கெட்டோட மீனிங் நாங்க சொல்லிடுறோம் பார்த்துக்குங்க. அட்லீஸ்ட் ஒன் கெட்ன மீனிங் என்ன? மேக்ஸிமம் கெட் எத்தனை விழுகலாம்? 2 சார். அதான் அட்மோஸ்ட்.
2 விழுகலாம். அப்போ 1, 2 பாசிபிள் இருக்குது. ஒரு கெட் விழுகலாம், இல்லன்னா 2 கெட் விழுகலாம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி. அட்மோஸ்டோட மீனிங் வந்துக்கலாமா? அட்மோஸ்டோட மீனிங் என்ன? 2 ஹெட். மேக்ஸிமம் ஒரு கெட்டு தான் விழுக முடியும். 2 கெட்டு இல்ல. மேக்ஸிமம் ஒரே ஒரு கெட்டு தான் விழுக முடியும். இல்லைன்னா கெட்டு விழுகலாமா விழுக முடியாது போகலாம்ல. ஒரே ஹெட் தான் கன்ஃபார்மா முடியும். கன்ஃபார்ம் சொல்லல. கன்ஃபார்ம் மீனிங் சொல்லடா கண்ணு. மேக்ஸிமம் ஒரு கெட்டு விழுகலாம். அப்ப மினிமம் விழுகாம கூட போகலாம். ரெண்டுமே டெய்லா விழுகலாம். அப்ப 0 கெட். புரியுதுங்களா? ஓகே சார். அட்மோஸ்னா மேக்ஸிமம். ஓகே சார். அப்ப எக்ஸாக்ட்லி ஒரு கெட்டோட மீனிங் என்ன? கண்டிப்பா எக்ஸாக்ட்லினா ஒரே ஹெட் மட்டும் தான் விழுகும். ஒன்லி ஒன் ஹெட். அவ்வளவுதான். இதுதான் மீனிங். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுக்கோ. ஒரு நிமிஷம் சார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார். அவ்வளவுதாங்க சார். நெக்ஸ்ட். சரி, இப்ப ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? 3க்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அப்ப ப்ராபபிலிட்டி என்ன? n ஆஃப் s எவ்வளவு மொத்தம்? n ஆஃப் s வந்து டோட்டலா 4. கரெக்ட்டாப்பா? சார் டோட்டலி என்னங்க சார்? என்னப்பா? n ஆஃப் s. n ஆஃப் s 4 சார். அப்ப n ஆஃப் அட்லீஸ்ட் 1 கெட் எத்தனை இருக்கும்? அட்லீஸ்ட் 1 கெட். 2 சார். எப்படி 2? என்னன்னு பாருங்க. அது வந்து ஏங்கிற ஈவென்ட் எடுத்துங்க. a is called a at least 1 get. ஈவென்ட் எடுத்து எழுதணும். அப்ப என்ன எழுதுவீங்க? Let a be the event of at least 1 get. At least. சார் அது வந்து 1/2 இல்லனா 2/2 வரும் சார். ஒரு நிமிஷம் நான் எழுதிறேன் பாருங்க. a க்கு என்னென்ன வேல்யூ வரும் சொல்லுங்க பார்க்கலாம். a வந்து ஒரே ஒரு கெட். எது பாசிபிள்? எது பாசிபிள்? 1/2. இல்லடா a ஓட செட் என்ன? இப்ப சாம்பிள் ஸ்பேஸ் வந்து aங்கற செட் எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸ்ங்கிறது aங்கற செட் எழுதணும். எது பாசிபிள்? சார் ஓகே சார். அது வந்து HT TH அப்புறம் வந்து HH. அப்ப மொத்தம் எத்தனை இருக்குது? சார் மொத்தம் 3 இருக்கு சார். அப்ப n ஆஃப் a எவ்வளவு? 3. ஒரு நிமிஷம் சார். HT TH n ஆஃப் a வந்து 3ங்க சார். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் a என்ன? n ஆஃப் a டிவைடட் பை n ஆஃப் s. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப n ஆஃப் a வந்து 3, n ஆஃப் s வந்து 4. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் a எவ்வளவு கிடைக்குது? 3/4 கிடைக்குது. சரியா? 2/4 இல்ல 2/2 இல்ல 3/4 கிடைக்குது. சரியாப்பா? 3/4. ஓகேங்க சார். ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் இல்லைங்க சார். நெக்ஸ்ட்டுக்கு நான் கண்டுபிடிக்கவாங்க சார். சொல்லுங்க. சார் அட்மோஸ்ட்க்கு பீன்னு எடுத்துக்கலாம். பீங்கிற ஈவென்ட்னு வெச்சுங்க. அது வந்து பீங்கிற ஈவென்ட்னு வெச்சுங்க. ஓகேங்க சார். பீங்கிற ஈவென்ட்ல வந்து ஒரு ஹெட் மேக்ஸிமம் ஒரு ஹெட் தான் விழுகும். இல்ல ஹெட்டே விழுகாதுன்னா அதுக்கு 2 சார். ஏன்னா அது 3 தான் நினைக்கிறேன் சார். என்ன மாதிரி சொல்லு பார்க்கலாம். எஸ் சாம்பிள் ஸ்பேஸ்ல செக் பண்ணிட்டு சொல்லு பார்க்கலாம். ஒரே கெட் இருக்கலாம். ஒரே கெட் இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஒரு கெட் இருக்கலாம். இல்லைன்னா கெட்டே இல்லாம இருக்கலாம். அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் என்ன நம்மளுக்கு? சார் 3. TT HH TT HT and TH சார். HH வராதலங்க சார். மேக்ஸிமம் வராது. அப்ப என்னது? HT TH TT. கரெக்ட்டாப்பா? இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். அப்ப இதுல இருந்து bங்கிற வேல்யூ எழுதணும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அப்ப n ஆஃப் b எவ்வளவு? சார் 3. ஓகே. ப்ராபபிலிட்டி ஆஃப் b எவ்வளவு? 3. n ஆஃப் b டிவைடட் பை n ஆஃப் s that is 3/4. 3/4. கரெக்ட்டுங்களா? ரெண்டுக்கு சேம் ஆன்சர் தான். எதனால சேம் ஆன்சர்? இங்க பாத்தீங்கன்னா இந்த டேம் இருக்கும். பட் மேல பாத்தீங்கன்னா கச்சு இருக்கிற டேம் இருக்கும். ஆன்சர் சேம் தான். பட் இங்க வேல்யூ ஆஃப் ஈவென்ட் வந்து டிஃபரண்ட். சரியா? ஓகேங்க சார். அத பாத்துக்கணும். சரிங்களா? அப்ப நீ செட் வந்து எழுதி காட்டணும். என்ன மார்க் கொடுக்க மாட்டோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ரெண்டுமே 3/4 போட்டுருவேன். பட் இங்க என்ன ஈவென்ட் இங்க உள்ள வருதுன்னு நம்ம காட்ட வேணும். இந்த ரெண்டு ஈவென்ட் சேம் பட் தேர்ட் ஈவென்ட் வந்து ரெண்டுமே டிஃபரண்ட். சரிங்களா? ஓகே சார். சார் அடுத்து வந்து எக்ஸாக்ட்லி 1ங்கறாங்க சார். எக்ஸாக்ட்லிக்கு வந்து நம்ம சீன் எடுத்துக்கலாங்க சார். ஆமா சீங்கிற ஈவென்ட். அதுக்கு வந்து சீங்கிற ஈவென்ட் ப்ராபபிலிட்டி என்னன்னா 2ன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா எக்ஸாக்ட்லி 1 தான்னா HT TH.
2 மட்டும் தாங்க சார். அதுக்கு வந்து ஆன்சர் 1/2 சார். 1/2வா? ஏய்! ஓ! அத 2/4 போட்டியா? அப்படி சொல்லு ஆமாங்க. 2/4 அப்படி சொன்னீங்கன்னா ஓகே. 2/4 1/2 சார். ஆ நான் என்னடா 1/2ங்கிறேன்னு நான் நார்மல் ப்ராபபிலிட்டி சொல்றீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே கரெக்ட்ப்பா. வெரி குட். தேங்க் யூ சார். ம். 2/. அவ்வளோதாங்க. சரியா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? சார் இல்லைங்க சார். சூப்பர். இப்ப காயின் ப்ராபபிலிட்டி இவ்வளவுதானாங்க சார்? இன்னொரு 3 காயின் வரும். 2 காயின் இல்ல 3 காயின் வரும். சார் அது நம்ம எவ்வளவு வேணாலும் எழுதிட்டே போலாம்லங்க சார். ஆமா 3யோட ஸ்டாப். எவ்வளவு வேணா எழுதிட்டு போனா நீ ஹையர் ஸ்டடீஸ்க்கு வரலாம். நீ 10த்னா உனக்கு 3 காயினோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதே அதிகம் சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரியா? ஏன்னா அது கூட இமேஜ் பண்ண முடியாது. 4னா இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்ப 3 காயின்ஸ் டாஸ்ங்கிறாங்க. இதனோட என்.எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப என்.எஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா ஒரு ஃபார்முலா சொல்லிடுறாங்க. ஒரு காயினுக்கு எத்தனை ஸ்பேஸ் இருக்கு? 2 ஸ்பேஸ். கரெக்ட்டா? ஒண்ணு ஹெச்சா இருக்கலாம், இல்ல டெய்லா இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப 2 எத்தனை காயின் டாஸ் பண்ற? 3 காயின் டாஸ் பண்ற. அப்ப 2 கியூப் ஈக்குவல் டு எவ்வளவு? 8. சரிங்களா? அப்ப என்.எஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வருது? 8ன்னு நான் வச்சுக்கணும். சரியாப்பா? சார் என்.எஸ்.னா வந்து சைட்ஸ வச்சு தானே சார் மெஷர் பண்றாங்க? ஆமா. ஃபுல்லா 2 பக்கம் இருக்குதுல்ல. என்னென்ன பாசிபிள்? நான் ஆல்ரெடி சொன்னேன். எஸ்ங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ்ல என்னென்ன எனக்கு பாசிபிள்? ஒரு doubt. சார் ஆனா மொத்தமா 6 சைட்ஸ் தானங்க சார் இருக்கு. அப்படி இல்லடா கண்ணு. இப்ப எழுதுறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் காயின்னா கெட்டு, செகண்ட் காயின்னா கெட்டு, தேர்ட் காயின்னா கெட்டு. பாசிபிளா? பாசிபிள் சார். அடுத்தது ஃபர்ஸ்ட் காயின்னா கெட்டு, செகண்ட் காயின்னா கெட்டு, தேர்ட் காயின்னா டெய்ல். பாசிபிளா? பாசிபிள் சார். அடுத்தது ஹச், டி, கச். பாசிபிளா? பாசிபிள் சார். டி, கச், கச். பாசிபிளா? பாசிபிள் சார். அடுத்தது கச், டி, டி. பாசிபிளா? பாசிபிள் சார். ரிப்பீட்டட் ஆகக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோ. டி, கச், டி. கரெக்ட்டுங்களா? டி. டி, டி, சார். கச். அடுத்து டி, டி, டி. அப்ப இது 6 வருதா? 8 வருதா? சார் 8 வருது சார். அதனால தான் அவன் இந்த ஃபார்முலா குடுத்துடுறான். சரிங்களா? இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கணும். எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? பவர்ல வருதுங்கிறான். பவர்ல போட்டு எழுது. 2 எல்லாத்துக்குமே நம்ம இதே ஃபார்முலா யூஸ் பண்ணா கிடைச்சிடும். எல்லாத்துக்கும் வராது. காயினுக்கு வரும் அண்ட் டைஸ்க்கு வரும். காயின் அண்ட் டைஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அல்லது இந்த மாதிரி 2 அந்த கான்செப்ட்க்கு வந்து மேக்ஸிமம் வர சான்ஸ் இருக்கு. சரிங்களா? அந்த ப்ராப்ளம் போட கூட உனக்கு புரியும். ஓகேங்க சார். சரி இப்ப 3 காயின் எழுதியாச்சா? சார் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு கொஸ்டின் வேணும் கேட்கலாம். ஒரு ப்ராபபிலிட்டி எடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு கொஸ்டின் இது 20 கொஸ்டின் கூட கேட்கலாம். இந்த ஒரே ஒரு கொஸ்டின் இது பாட்டுல கிட்டத்தட்ட எவ்வளவு ப்ராப்ளமான இது வந்து கேட்கலாம். சரியாப்பா? ஓகேங்க சார். என்ன கேட்கலாம்? சேம் ப்ராசஸ். அப்ப அட்டெண்ட் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எல்லாமே ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி சார் நான் ஒரு நிமிஷத்துல காப்பி மட்டும் பண்ணிக்குவாங்க சார். கண்ணிக்கிட்ட இல்லைன்னு. HDD DTH. ஓகே சார். இப்ப சொல்லுங்க. இதுக்கு அட்லீஸ்ட் என்னதுங்க சார்? அட்லீஸ்ட் 1 கேட் ஒரு பாயிண்ட், கமா அட்லீஸ்ட் 2 கேட்டுங்க ரெண்டாவது பாயிண்ட். இதுலயே 2 கொஸ்டின். சார் நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு சொல்லிருவாங்க சார். போடு. நான் கொஸ்டின் கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போடு. ஓகே சார். அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் அடுத்தது அட்மோஸ்ட் 1 கேட் 2 கேட். அட்லீஸ்ட்க்கு மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் வரலாம்லங்க சார்? என்னப்பா? அட்லீஸ்ட்க்கு மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் வரலாம்லங்க சார்? அப்படிதான் சொன்னேன். ஒரு கெட்டா இருக்கலாம், 2 கெட்டா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் முடிங்க. ஒரு கெட்டா இருக்கலாம், 2 கெட்டா இருக்கலாம், 3 கெட்டா இருக்கலாம். மேக்ஸிமம் 3 கெட் வரைக்கும் தான் போகும். அதுக்கு மேல இல்ல. மொத்தமே 3 காயின் தான் டாஸ் பண்றோம். ஆமாங்க சார். மொத்தம் 6 கொஸ்டின் இதுலயே இருக்குது. ஈஸி தான். சொல்லுங்க.
சார் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு அந்த சார் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அந்த அட்லீஸ்ட் ஒன்னுக்கு வந்து நம்ம ஹெச்ன்னு அது வந்து A1 எடுத்துக்கலாங்க சார். ம். அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி 7/8 சார். 7/8 வெரி குட்மா. ம். அடுத்து செகண்ட் ஒன் இருக்குங்க சார். சார் அதுக்கு ஆன்சர் 4/8 ஈக்குவல் டு 1/2 சார் A2க்கு அந்த டூ ஹெட்ஸ் 2 கிட்ஸ்க்கு எது வரும்? 2 கெஸ். அதுக்கு வந்து 1/2 சார் 4/8 1/2 எது எது எழுதிட்டியா? 1 2 3 4 மீதி எது வரும்? கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். கரெக்ட் இருக்குண்ணே. நெக்ஸ்ட் அட்மோஸ்ட் டெய்ல் கட்டர் இதே ஐடியா தான். கெட்டுக்கே போட்டுருக்கிறோம். டெய்ல் கட்டர் இதே ஐடியா தான். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். பார்த்தே சொல்லிடுவாங்க சார் அட்மோஸ்ட்க்கு வந்து. ஒன்னு நோட்ல போட விட பார்த்துக்கோ. இல்லைன்னா நீ ஓகே கன்வீனியா இருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. சார் அது வந்து 1 சார் அதுவும் 4/8 தாங்க சார். அட்மோஸ்ட் 1 கெட்டுரா. அட்மோஸ்ட் 1 கெட்டுன்னு என்னென்ன வரும்? மேக்ஸிமம் ஒரு கெட்டு இருக்கலாம். இல்லைன்னா அது 0 இருக்கலாம். ஆமாங்க சார். 1 2 3 4 கரெக்டா? ஆமாங்க சார். அது 4/8. சார் அதுக்கு அடுத்து வந்து எக்ஸாக்ட்லி 1 ஹெட்னா 2 கெட் இருக்குல்ல. 2 ஹெட்ஸ். சார் மேக்ஸிமமே 2 ஹெட்ஸ்னா அது 1 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 0 இருக்கலாம். கரெக்டா? ரிவர்ஸ்ல வரும். அதுவும் 7/8 சார். அத இது இன்டர்சேஞ்ச் ஆகும், இது இன்டர்சேஞ்ச் ஆகும். கரெக்டா? ஆமாங்க சார். சரி, அது செட் எழுதிக்கணும். என்னென்ன வருது செட் எழுதி காட்டிடணும். மார்க் கொடுக்க மாட்டாங்க. சரியா? ஓகேங்க சார். அடுத்து எக்ஸாக்ட்லி 1 ஹெட்னா வந்து அது 1 1 2 3 4 சார் 3/8. அதே மாதிரி எக்ஸாக்ட்லி 2 ஹெட்னா அதுவும் வந்து அது 4/8 1/2. 1 2 3 4 இது 3 தான் வரும். இது ஏன் 4/8? எக்ஸாக்ட்லி இது 3 கிட்ட ஆயிருதுல்ல. சாரி சார் அது 3/8. ஆமா, ஏன்னா இது 3 கெட் வந்துருது. எக்ஸாக்ட்னா ஈக்குவல் தான் பார்க்கணும். நீ அதெல்லாம் பார்க்க கூடாது. நீ அது போட்டேன்னா அதுக்கு மீனிங் வேற. சரியா? ஓகேங்க சார். சரி, இது கன்சிக்யூட் 2 கெட்ஸ். 2 ஹெட்ஸும் கண்டினியூஸா வரதாங்க சார். சூப்பர் வெரி குட். கண்டினியூஸா ரெண்டு டைம் ஹெட்டா வர்றதா? ஆமாடா, ஆமா. அது எவ்வளவு? சார் அது வந்து நம்ம 2 டைம்ஸ்ங்கறனால n of s வந்து 8 to 16 எடுத்துக்கலாங்க சார். n of s வந்து 8 தான். அத மாத்திராத. n of s is 8. கண்டினியூஸா 2 கெட்டுக்கு உண்டான பாசிபிலிட்டி எதுன்னு கேக்குறாங்கல்ல. கண்டினியூஸா எது வரும்? கண்டினியூஸா 2 ஹெட் வருது. எது நேம் சொல்லு பார்க்கலாம். சார் எனக்கு ஒரு டவுட். கண்டினியூஸா 2 ஹெட் வருதா? கண்டினியூஸா 2 டைமும் 2 ஹெட் வருதா சார்? கன்சிக்யூட்டிவ் மீன்ஸ் வந்து கண்டினியூஸா 2 ஹெட் வரும். மூணாவது டைம் வந்து எது வேணா இருக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன வேணா இருக்கலாம். கண்டினியூஸா அடுத்த 2 எது வேணா இருக்கலாம். 2 டைமும் ஒரு ஹெட் இல்ல 2 ஹெட் வரணும். ஆமா, 2 டைம் கண்டினியூஸா இருக்கணும். எப்படி வேணா விழுந்திருக்கலாம். ஏன்னா கண்டினியூஸா 2 ஹெச் விழுந்திருக்கும். சார் அப்படின்னா அது 9/8 தாங்க சார். 9 எப்படா வரும்? 9க்கு ஏன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ பத்தி இந்த கண்டிஷன் கொடுக்குறேன். இது ஓகே 7க்கு வரும். இப்போ நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி வேல்யூ அடுத்து கொடுக்குறேன். இது என்ன வரும் தெரியுமா? சிங்கிற ஈவென்ட் எடுத்தீங்கன்னா கச்சு. இங்க பாருங்க. கண்டினியூஸா 2 கட்சி வந்துருச்சா? கமா கச்சு டி. கண்டினியூஸா 2 கட்டு வந்துருச்சா? அடுத்தது டி கச்சு கண்டினியூஸா 2 கட்டு வந்துருச்சா? இதை தவிர என்ன பாசிபிள் இருக்குதா இதுல பாருங்க. சரி, நான் எப்படி நினைச்சுக்கிட்டேன்னா அந்த 3 காயினையும் 2 டைம் ஸ்பின் பண்ணி பார்க்கும்போது ஒரே மாதிரி வர்றதுன்னு நினைச்சிட்டேன் சார். ஓகே. இல்ல இதுல எப்படி வரும்? கன்சிக்யூட்டா 2 கிட்ஸ் இந்த மாதிரி இருந்தா என்ன வரும் பாப்போம். சரிங்களா? ஓகேங்க சார். அப்ப வேல்யூ என்ன? 8 தான். மேல எனக்கும் 3 டைம்ஸ் வரும். பட் ஈவென்ட்டோட வேல்யூ இது. எல்லாமே 3/8 எல்லாமே வரும்னு நினைக்காத. சரியா?
ஓகேங்க சார். ஈவெண்ட் வெவ்வேறு வேல்யூ. இங்க பாருங்க. இதனோட ஈவெண்ட் இந்த மாரி இருக்கும். சரிங்களா? இதனோட 3 வேல்யூ என்னென்ன வரும் பார்த்து எழுதணும். 2 கெட் எக்ஸாக்ட்னா இதுக்கு என்னென்ன வரும்னு பார்த்து எழுதணும். சரிங்களா? ஓகேங்க சார். இதுக்கு என்னென்ன வேல்யூ வரும்? இது 3/8 தாங்க சார். 3/8 ஆன்சர் கரெக்ட். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற செட் வந்து ராங். உள்ளுக்குள்ள செட் என்ன இருக்கும்? கச்சு கச்சு டி, கமா டி கச்சு கச்சு, கமா கச்சு டி கச்சு. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இதுல இருக்கிற செட் இதுல இருக்கிற செட் ஈக்குவலா? இதுல இருக்கிற செட் பாரு கச்சு கச்சு கச்சுன்னு வந்திருக்கு. சரியா? அப்ப இதுக்கு செட்டுக்கு இதுக்கு செட் வேற. பட் ஆன்சர் சேம். நம்ம ஆன்சர் முக்கியம் அண்ட் ஆல்சோ இந்த செட் என்ன இருக்குங்கிறது முக்கியம். அப்ப அது ரெண்டுக்குமே தான் மார்க் வரும். சரிங்களா? சார் ஓகே சார். இதுல வந்து கன்டினியூஸா வரலன்னு சொல்றீங்களா சார்? ஆமா. ஆன்சர் சேம்டா. 3/8 ஆன்சர் சேம். ஆனா இதுல இருக்கிற செட் ஈக்குவலா? 2 செட் ஈக்குவலா? உள்ள 2 டைமும் அப்படி பக்கத்து பக்கத்துல வருமான்னு தெரியாது சார். தெரியாது. பாத்தா இது வேற இருக்குது. இது மட்டும் வேற இருக்குது. கரெக்ட்டுங்களா? இது ஆமா. இது வந்து 2மே ஹெச். கரெக்ட்டா? ஆமாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கங்க. சரியாப்பா? ஓகேங்க சார். ஆன்சர் சேமா இருந்தா உள்ளுக்குள்ள செட் இருக்குது சேமா இருக்கணும்னு தெரியும். இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? சார் அது மட்டும் இன்னும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? எனக்கு அது சுத்தமா புரிய மாட்டேங்குது. எது எது வேணும்னு சார் அந்த நீங்க சொன்னீங்களா ஷெட் சேமா இருக்கிறது. சரி. இப்ப எக்ஸாக்ட்லி 1 கெட். அதோட ஆன்சர் என்ன? எக்ஸாக்ட்லி 1 கெட் யார் யார் வருவா? சார் எக்ஸாக்ட்லி 1 ஹெட்னா வந்து HHT டி கச் டி 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 கச். சரிங்களா? ஆமாங்க சார். அப்ப இதனோட ப்ராபபிலிட்டி என்ன? 3/8. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். சரி. எக்ஸாக்ட்லி 2 கெட்டோட பாசிபிள் என்ன? எக்ஸாக்ட்லி சார் 2 அது வந்து TTH THT HTT. ஓகே. அது 3/8 ஆனா உள்ள இருக்கிற ஷெட் சேம் இல்ல. ஆமாங்க சார். அத கிளியரா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் 3/8 வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் சொல்லக்கூடாது. உள்ளுக்குள்ள இருக்கிற செட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லணும். ஓகேங்க சார். அதே அப்படி மாதிரி சிங்கிள் செட் பாருங்க. இது பாருங்க. இங்க பாருங்க ஹச் கச் கச்சுன்னு இருக்குது. இங்க கச் கச் இருக்குதா? இல்ல. சரிங்களா? அப்ப இதனோட ஈவென்ட் 3/8 தான். யாரு? கன்சிக்யூட்டிவ் 2 கெட்ஸோட ஈவென்ட்க்கும் 3/8 தான். பட் என்னது? செட் வேற. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? ஓகேங்க. புரியுதுங்க சார். அதே 5th கொஸ்டினோட ஆன்சர் சொல்லு. ஆன்சர்ல எனக்கு செட்டோட சேர்த்து சொல்லணும். செட் என்ன வரும் அண்ட் ஆன்சர் என்ன வரும்? இது வந்து டின்னு வச்சுக்கோங்க. சார் ஓகேங்க சார். கன்சிக்யூட்டிவ்லி அது 2 டெய்ல்ஸ் தானங்க சார்? ஆமா 2 டைல்ஸ். சார் ஆன்சர் 3/8 ஷெட் வந்து TTT TTH அப்புறம் HTT. ஓகே. டிடிடி கச் டிடி. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். அவ்வளவுதாங்க. அப்ப 3/8. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேங்க சார். இது மாதிரி எப்படி வேணா கேட்கலாம் கொஸ்டின்ஸ்ல காயின்ஸ் கான்செப்ட்ல. சரியாப்பா? ஓகே சார். சரி. இப்ப 3 காயின் பத்தி முடிச்சாச்சு. சார் டைஸ் எழுதுனீங்க சார்? டைஸ் இன்னும் முடிக்கல. இன்னும் ஆரம்பிக்கல. ப்ராப்பர்ட்டீஸ். ஓகேங்களா? பார்க்கலாம். டைஸ் அடுத்துதான். ஏன்னா ப்ராப்பர்ட்டீஸ் தெரியாம நீ ஆன்சர் ஒண்ணு பண்ணா அதனால ப்ராப்பர்ட்டீஸ் கொடுத்துறேன். ப்ராப்பர்ட்டீஸ் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்னவா இருக்கணும்? எப்பவுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 இருக்கணும். மீனிங் என்ன? நோ நெகட்டிவ் வேல்யூ. நோ நெகட்டிவ் வேல்யூ. சரிங்களா? ஓகேங்க சார். ஒரே நிமிஷம் சார். ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுறேன் சார். காயின்ஸ் தானேங்க சார் இது? ஆமாப்பா. சார் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னங்க சார்? செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் வேல்யூ வந்து நாட் மோர் தென் 1. 1க்கு மேல இருக்க கூடாது. ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 1க்கு மேல இருக்க கூடாதுன்னா புரியல. நீ இந்த டிவைட் பண்ணி போட்டேல 3/8 1 விட அதிகமா இருக்குமா 1 விட கம்மியா இருக்குமா? சார் அது வந்து 3/8 1 விட கம்மி தான் சார். அப்ப இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். 3 கொஸ்டினோட ப்ராபபிலிட்டி செக் பண்ணி பாரு. எல்லாமே லெஸ் தென் 1 தான் இருக்கு தவிர கிரேட்டர் தென் 1 போயிருக்காது. செக் பண்ணி பாரு. அப்ப அதுதான் அவன் சொல்றான். ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்பயுமே வந்து 1 தான் இருக்கணும் தவிர
லெஸ் தென் 1 இருக்கலாம். மோர் தென் 1 இருக்கக்கூடாது. சரியாப்பா? ஓகே சார். அது என்ன சார் தேர்ட் இது ப்ராப்பர்ட்டி என்னதுங்க சார்? சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி. எவ்வளவு வேல்யூஸ் நீ கண்டுபிடிக்கிறியோ, அந்த ஈவென்ட்க்கு என்னெல்லாம் பாசிபிள் இருக்குதோ, அதனோட ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்னதான் இருக்குங்கிறாங்க? 1 தான் இருக்குங்கிறாங்க. சார் ஒரு அப்போ எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறீங்களா சார்? எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு காயின் டாஸ் பண்ணிட்டேன். கரெக்ட்டுங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டோட வேல்யூ என்ன? 1/2. ப்ராபபிலிட்டி ஆஃப் டெயிலோட வேல்யூ என்ன? 1/2. கரெக்ட்டுங்களா? இது ரெண்டையும் ஆமாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கட்ச் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் டெயில் ஈக்குவல் டு 1/2 பிளஸ் 1/2 ஈக்குவல் டு 1. சரிங்களா? அப்ப சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி என்ன? 1. 1 சார். ம். சார் அதுக்கப்புறம் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சாம்பிள் எஸ் எப்படி ஸ்பேஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1. சார் அதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார். ஒண்ணும் இல்லடா. இப்ப 2 காயின் ஸ்டார்ட் பண்ண எஸ் வேல்யூ என்ன? கட்ச் டி. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன ஆஃப் எஸ் எவ்வளவு? 2. கரெக்ட்டுங்களா? அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் என்ன? n ஆஃப் எஸ் டிவைடட் பை n ஆஃப் எஸ். கரெக்ட்டுங்களா? ரெண்டையும் கட் பண்ணா n என்ன of கிடைக்கும்? s divided by n of s. அப்ப 2/2 1 தானே? ஆமாங்க சார். ஓகே. சாம்பிள் இதுக்கு என்னது? ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் ஆர் ஈவென்ட், ஃபுல் ஈவென்ட். சரிங்களா? அடுத்தது ஓகே. கேஸ் பாத்தீங்கன்னா எம்டி செட். எம்டி செட் எப்படி நோட் பண்ணுவாங்க தெரியுமா? எய்தர் இப்படி நோட் பண்ணுவாங்க, அதர்வைஸ் இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதர்வைஸ் எம்டி செட்டோட பாசிபிள் என்னன்னா இம்பாசிபிள் ஈவென்ட்பாங்க. இம்பாசிபிள் ஈவென்ட். நாம ஒரு சார் ஈவென்ட் அது வந்து நம்ம பாஸ்ட பத்தி சொல்றது. என்னப்பா? பாஸ்ட்ல ஒண்ணு நடக்காதத பத்தி சொல்றதாங்க சார். நடக்காத பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குது? நம்ம இங்க காயின் பத்தி பேசிட்டு இருப்போம். இன்னொருத்தன் வந்து வேற என்னத்தையும் பத்தி பேசிட்டு இருப்பான். பால் பத்தி பேசிட்டு இருப்பான். இங்க காயினுக்கும் பாலுக்கும் என்ன சம்பந்தம்? காயின்னா காயின் பத்தி தான் பேசணும். அப்ப இம்பாசிபிள் ஈவென்ட்டோட வேல்யூ என்ன? 0. ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்டுருவாங்க பாத்துக்கங்க. சரியா? ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே சார். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி செட். இதுக்கு பேர் என்ன? எம்டி செட். ஓகேங்களா? எம்டி செட். எம்டி செட். Probability of empty. எம்டி செட் பா செட். எம்டி செட் உள்ள ஒரு பிராக்கெட் வருமா சார்? ஓகேங்களா? ஓகே சார். And the last probability properties probability of A plus probability of complement. Complement என்ன தெரியுமா? சார் தெரியாதுங்க கன்சிடர் சார். ஈவென்ட் இருந்ததுன்னா சார் ஒரு நிமிஷம் சார். மீனிங். ஒரு நிமிஷம். ஓகேங்க சார். நான் இப்ப என்ன காம்ப்ளிமெண்ட் பத்தி கேட்டேன். காம்ப்ளிமெண்ட் என்னடா கண்ணு? சார் தெரியாது சார். அதான் இப்ப கட்சிங்கிறது ஈவென்ட் இருந்ததுன்னா அது ஆப்போசிட் வேல்யூ என்ன? டெய்லா. அதான் காம்ப்ளிமெண்ட். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் கட்சி நமக்கு தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்ல் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ண வந்துரும். சரிங்களா? சார் அது நம்மளுக்கு வந்து ஹெட் அண்ட் டெய்ல்ஸ் போட்டு டெய்ல்ஸ் கிடைச்சிருக்கு சார். ஆமா. அப்ப அதோட ப்ராபபிலிட்டி 1/2 சார். அதுக்கு ஆப்போசிட் வந்து ஹெட் சார். அதோட வேல்யூ 1/2 சார். அது ரெண்டையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 1 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அதான் சொல்றாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கட்சி, ப்ராபபிலிட்டி ஆஃப் டெய்ல் தான் அதனோட காம்ப்ளிமெண்ட். கட்சினா அதனோட காம்ப்ளிமெண்ட் டெய்ல். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப அதான் காம்ப்ளிமெண்ட். இது எந்த மாதிரி கேட்டாலும் நம்ம காம்ப்ளிமெண்ட் மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிடா கண்ணு? ஓகே சார். இது என்னது? ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ். ஆஃப் காயின். இது காமன். காயின் மட்டும் இல்ல, இது எல்லாத்துக்குமே காமன். ஓகே சார். இப்போ என்னென்ன முடிச்சுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் காயின் முடிச்சாச்சு, செகண்ட் காயின் முடிச்சாச்சு, தேர்ட் காயின். 3 காயின் கான்செப்ட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஓவரால் ப்ராபபிலிட்டினா என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு நம்ம பார்த்துருக்கிறோம். சரியாம்மா? ஆமாங்க சார். இப்போ அடுத்த கான்செப்ட் என்ன? டைஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் டை பத்தி பார்க்க போறோம். சார் இதுல காயின்ஸ், டைஸ் அப்புறம் என்னெல்லாம் இருக்குங்க சார்? பால் இருக்கும், கார்டு 52 கார்டு இருக்கும். ஓகே சார். 52 கார்டு. அடுத்தது பால் சம் இருக்கும். அடுத்தது டிபெட்டிவ் ஐட்டம், டிபெட்டிவ் நான் டிபெட்டிவ் ஐட்டம். நீ வந்து ஆப்பிள் வாங்கினா ஆப்பிள் நல்ல ஆப்பிள் இருக்கும், கெட்ட ஆப்பிள் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இது மாதிரி டொமேட்டோ வாங்கினா சரி, பொட்டேட்டோ வாங்கினா சரி, எது வாங்கினா நல்லது கெட்டது இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு வந்து ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்கன்னா, இப்போ சோப்பு தயாரிக்கிறாங்கன்னா, இல்ல பல்ப் தயாரிக்கிறாங்கனாலும் ப்ரொடக்ஷன் இது பண்ணும்போது என்ன ஆகும்? டிபெட்டிவ் ஐட்டம், நான் டிபெட்டிவ் ஐட்டம் இருக்கும். சரிங்களா? மெயினா பார்த்தா ப்ராடக்ட்ல என்னென்ன வரும்?
சொல்லிடுறேன். காயின் கான்செப்ட், ரெண்டாவது டைஸ் கான்செப்ட், மூணாவது 52 கார்ட்ஸ் கான்செப்ட், சரிங்களா? நாலாவது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பால்ஸ், பால் இருக்குல்ல, பாலோட கான்செப்ட். அஞ்சாவது டிபெட்டிவ் ஐட்டம் அண்ட் நான் டிபெட்டிவ் ஐட்டம், டிபெட்டிவ் அண்ட் நான் டிபெட்டிவ், சரிங்களா? ஓகே சார். டிஃபெக்டிவ் நான் டிஃபெக்டிவ்னு என்னங்க சார்? அதான் இப்பதான் சொன்னேன். நீங்க ஆப்பிள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ, ஆப்பிள் நல்ல ஆப்பிள் இருக்கும், கெட்ட ஆப்பிள் இருக்கும்ல. உள்ள எப்படி இருக்கிறது நம்ம நமக்கு தெரியுமா? உடைச்சு பார்த்தா தான் தெரியும். தேங்காயே வாங்குற, தேங்காய் நல்ல தேங்காய், அலுவலக தேங்காய் நமக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் ப்ராபபிலிட்டி கேஸ். அது அவங்க சொல்லிடுவாங்க, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? ஓகே சார். இது மாதிரி இன்னும் போயிட்டே இருக்குண்டா கண்ணு. உனக்கு பர்த்டே, உங்களுக்கு கிளாஸ்ல ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. 50 பேர் ஒரு மந்த்துக்கு உண்டான பர்த்டே டே எப்படின்னு கேட்பாங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லிடுவாங்க. என்னப்பா? அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. அதுல அந்த இதுலயே நீங்க என்ட்ரி பண்ணி கொடுத்துருவீங்க. அது ஆவரேஜ். இப்ப நீ எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகும்போது உன்னோட டேட்டா பர்த்ல இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே எழுதி கொடுத்து உள்ள என்ட்ரி ஆவீங்க, கரெக்ட்டுங்களா? அப்போ 1 மந்த்ல யாருக்கெல்லாம் பர்த்டே வருங்கிறது வந்து கான்செப்ட் வந்து 30 நாள், 50 ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க. அப்ப மேக்ஸிமம் பாசிபிள் என்ன இருக்க போகுது? சார் மேபி 1/50 இருக்கலாம், 2/50 அது எப்படி வேணா இருக்கலாம், சரிங்களா? அப்ப அது இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் பாசிபிள் இருக்கும். அந்த மாதிரி தான் கேஸஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து இது வரும், சரிங்களா? அது டார்கெட். அது எப்படி வரும்? ஒரு இயருக்கு எவ்வளவு வர போறாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும், சரிங்களா? அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கறது தகுந்த மாதிரி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? மெயினா பார்த்தா இந்த 4 5 கான்செப்ட், ஃபர்ஸ்ட் 5 கான்செப்ட். ஆறாவது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் ஓரியன்ட். இதே ரியல் லைஃப் ஓரியன்ட் தான். இதே அது இல்லாத ரியல் லைஃப் ஓரியன்ட் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அது கொஸ்டின் எப்படி கேட்கறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? ஓகே சார். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைங்க சார். சரி, டை பத்தி பாத்துக்கிறியா தாயக்கட்டை? என்னங்க சார்? தாயக்கட்டி. ஓகேங்க சார். அது எப்படி இருக்கும்? சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு சிங்கிள் டைல என்னென்ன பாசிபிள் இருக்கும்? 1 2 3 4 5 6. சரி, இதுல என்ன இதெல்லாம் வந்து அந்த புள்ளி அந்த இது சைட்ஸ பத்தி சொல்றீங்களா இல்ல அந்த டாட்ஸ் பத்தியா சார்? அந்த டாட் பத்தி. ஓகே சார். அப்ப இதுல எத்தனை பாசிபிள் இருக்குது? 6 பாசிபிள் இருக்குது, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். சரி, இதுல क्वेश्चन இருக்குதுல, நிறைய क्वेश्चन கேக்குறானே இதுல. क्वेश्चन எப்படி கேட்பானா? ஈவன் நம்பர் பாசிபிள் என்னன்னு கேட்கலாம், ஆட் நம்பர் பாசிபிள் என்னன்னு கேட்கலாம், சரிங்களா? ஆமாங்க சார். பிரைம் நம்பர் பாசிபிள் என்னன்னு கேட்கலாம். ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி, ஓகேங்களா? ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி. அடுத்து என்ன கேட்கலாம்? ஆட் நம்பருக்கு அப்புறம் இவரையும் போட்டாச்சு. அடுத்து காம்போசிட். காம்போசிட் நம்பர் என்னன்னு கேட்கலாம், சரிங்களா? அடுத்து ஈவன் பிரைம் நம்பர் ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்கலாம். ஈவன் பிரைம் நம்பர் ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்கலாம், சரிங்களா? ஓகே சார். ஜீரோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்கலாம். ஓகே சார். இது மாதிரி எவ்வளவு क्वेश्चंस வேணா கேட்கலாம், சரிங்களா? ஓகே சார். மல்டிபிள் ஆஃப் 3 கேட்கலாம். இப்படிலாம் கூட கேட்பாங்க. மல்டிபிள் ஆஃப் 3 ஆர் டிவிசிபிள் பை 3, ஓகேங்களா? ஓகே சார். மல்டிபிள் ஆஃப் 3, divisible by 3 and also last question எழுதிடுறேன். எனக்கு போயிட்டே இருக்கும். சும்மா சாம்பிள் மட்டும் போட்டுருக்கலாம். மல்டிபிள் ஆஃப் 2 ஆர் divisible by 2. ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் வரும். மல்டிபிள் டிவிசிபிள் ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் வரும், பாத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே சார். இதே மாதிரி எவ்வளவு क्वेश्चंस வேணா போலாம். சரி, டக்கு டக்குன்னு இது மல்டிபிள் டிவிசிபிள் ரெண்டுமே சேம் தானே சார் ரெண்டுக்குமே? ஆமா ஆமா ஆமா, ரெண்டுமே சேம் ஆன்சர் வரும். அதனால தான் ஆர்மி கொடுத்துட்டேன், சரியா? ஓகே சார். இதுல போட தெரியுமா இல்ல நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சரி, இல்ல சார், இது எல்லாமே ஈஸி தாங்க சார். சரி, அப்போ சிங்கிள் டைப் பிரச்சனை கிடையாது, டபுள் டைப் மட்டும் இப்ப பார்த்தலாம், சரிங்களா? ஓகே சார். கான்செப்ட் சொல்லிடுறேன். புக்ல இருக்கிற சம், இந்த கான்செப்ட் பார்த்துட்டு நீ போய் புக்ல இருக்கிற சம் பார்த்தா புரிஞ்சிடும். எல்லா கான்செப்டும் சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க, சரிங்களா? ஓகே. இப்போ 2 டைப்ஸ் பத்தி பார்த்தலாமா? ஓகேங்க சார். 2 டைப்ஸ்ல என்னடா கிடைக்குங்க என்ன? சார் நம்மளுக்கு 1 1 கிடைக்கலாம், 1 2 கிடைக்கலாம், 1 3 1 4. அது வந்து 6 into 6. சார் அதோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 6 into 6 6 power 6ன்னு நினைக்கிறேன் சார். அதான் ரெண்டு ஈவென்ட் என்ன? 6 இருக்குது, 6 ஸ்கொயர்டு. அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 36. அப்ப என்ன பேச எவ்வளவு கிடைக்கும்? 36 கிடைக்கும், கரெக்டாப்பா? சார் எனக்கு ஒரு டவுட், 6 ஸ்கொயர் எப்படிங்க சார்? 6ங்கிறது டோட்டல் நம்பருங்க சார். ஆமா, ஸ்கொயர்ங்கிறது ரெண்டு ரெண்டு வச்சு போடுறீங்களா? டை 1 இன்னொரு டை 2. கரெக்ட் சார். அந்த ஃபார்முலா, அந்த 2 கியூப் ஃபார்முலா. அப்ப 2 காயின் 2 பாசிபிள் 3 காயின் இருக்குதுல, அந்த மாதிரி.
ஓகேங்க சார். எவ்வளோ பாசிபிள், எத்தனை ரன் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் மல்டிப்ளை ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே சார். சார் அது வந்து எஸ் ஈக்குவல் டூ அப்படி. ஓகேங்களா? சார் இத அத பத்தி நான் எழுதிருவாங்க சார் ஒரு நிமிஷம். எல்லாத்தையுமே எழுதிடுறியா? ஒரே நிமிஷங்க சார். ஏன்னா இது இம்படிட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த இப்ப நான் எழுதுற கான்செப்ட் மட்டும் கொஸ்டின் மட்டும் நிறைய கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்க சார். அப்ப ஃபுல்லாவே எழுது, நானே எழுதுறேன். எழுதிட்டீங்க சார். சார் நீ எழுதிட்டியா இல்லையா? சரி. அவ்வளோதான் சார். ஒரு நிமிஷம். ம். எழுதிட்டேங்க சார். எழுதிட்டீங்களா? 6, 7, 8, 9, 10. 36 எழுதிட்டியா? 20, 20, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 36 எழுதிட்டேங்க சார். இது நம்ம ஈஸியானது. டபுள் எட்னு கேட்பாங்க. டபுள் எட்னு என்னடா கண்ணு? சார் டபுளெட். சார் டபுளெட்னா ஒரே நம்பர் 2 டைம் வருது. 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, சூப்பரா 6. சொல்லிட்ட. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். 10th ஸ்டூடண்ட்க்கு எழுத மாதிரி அவங்க நிறைய சொல்ல வராங்க. நீ அருமையா சொல்ற. வெரி குட். ஓகே. தட்ஸ் ஆல். அப்ப எத்தனை பாசிபிள் இருக்குது? 6/36, 1/6. 6/36. ஓகே. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவன். சம் வந்து லெஸ் தென் 10. சம் வந்து லெஸ் தென் 10ம்பாங்க. இது எப்படி போடுவேன்? சார் அப்படி சம் லெஸ் தென் 10னா வந்து நம்ம 3, 3, 3. அவசரப்படக்கூடாது. இது நிறைய வேல்யூ வரும். நீ லெஸ் தென் 3,3க்கு ஸ்டார்டிங் வச்சு வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப சம் நம்ம தானே சார் எல்லாமே 6+6. அத டேபிள்ல ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? சார் டேபிள் லெஸ் தென் 10 தானங்க சார்? ஆ லெஸ் தென் 10 தானங்க சார்? ஆமா லெஸ் தென் 10ன்னா 9 வரைக்கும் வரணும். 33/36 சார். என்னப்பா? 33/36. ஏம்மா? சார் இல்ல சார் அது தப்பு. ஓகே. இல்ல எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. நான் போட்டா தான் எனக்கு தெரியும். நீ சார் இந்த இல்ல, இல்ல. அளவுக்கு நானே தப்பு தான் சார். ஏன்னா 6, அதுக்கு முன்னாடி 5, 6 எல்லாம் நெறைய இருக்கு சார். நான் அதுதான் கேக்குறேன். இந்த டேபிள் போட்டுக்கணும். பாருங்க. இந்த டேபிள் போட்டுக்கணும். சரியாப்பா? ஓகே சார். இந்த டேபிள் போட தெரியுமா? சார் நான் பாத்துக்கிறேன் சார். உங்கள பாத்து போடுறேன். எதுல? நீ எதுலடா பாக்குற? சார் உங்களோட ஸ்லைட்ல சார். அப்படியா? நான் எங்கடா அங்க இங்கேயோ பாக்குறேன். நீ இது என்னது கைடி வச்சு பாத்துட்டு இருக்கிறியோன்னு நினைச்சேன். எழுதிக்க இந்த மாதிரி எழுதிக்கோ. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்ப்போம். சரியா? ஓகே சார்.
சார் 30/36 சார். அவசரப்படாதடா, ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண அந்த டேபிள் போடங்கன்னு எதுக்கு அவசரப்படுற? சரி இல்ல நான் பண்ணிட்டேங்க சார் அது எனக்கு. சொல்லு வேல்யூ சொல்லு. 2 3 4 டேபிள் போட்டியா? போட்டு அது இது எழுதிட்டேங்க சார். அப்படியா? நானும் செக் பண்ணிக்கிறேன். 3 4 5 6 7 8 அண்ட் ஆல்சோ இங்க என்ன கிடைக்கும்? 4 5 6 7 8 9 இங்க என்ன கிடைக்கும்? 5 6 7 8 9 10 10 அப்ப இங்க என்ன கிடைக்கும்? 6 7 8 9 10 10 11 அப்ப இங்க 7 8 9 10 11 12. சூப்பரா சொல்லிட்டு எடுக்குது. அப்ப சார் எத்தனை அந்த வேல்யூ வராது? 6 அந்த 6 நம்பர்ஸ் தவிர மத்த எல்லாமே வந்து 1 2 3 சூப்பரா இருக்கு. 4 5 6 ஓகேங்களா? 30/36 5/6 சார். 30/36 சார் ஓகேங்களா? அந்த 5/6 தானே சார் நம்ம குறைச்சு எழுதிக்கலாம்ல சார்? 5/6 எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே. இது மாதிரி எதெல்லாம் வேற வரும். இதே மல்டிபிகேஷன் வந்து லெஸ் தென் 12 கேட்டான், எப்படி போடுவேன்? இதுக்கு இதே மாதிரி தான் சார். இதே டேபிள் போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். மல்டிபிகேஷன் வந்து 12. அப்ப இதுக்கு மல்டிபிகேஷன் டேபிள் இதே மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோ. சரியா? டக்குன்னு போட்டுருங்க, ஆன்சர் வந்துடும். சரியாப்பா? ஒரே நிமிஷம் சொல்லிடுவா சார். லெஸ் தென் 12 17/36. கரெக்டா என்ன? 17/36. இங்க ஒரு 10 இருக்குதா? ஏய் இல்ல, எச்சா வருது பாரு. இதுல 6 வந்துருதா? இதுல 6, இதுல 5 11 11 3 14 14 2 16 கரெக்டா? 16 2 16 18 19 வரலையாடா? 19 வருது பாரு. 17 19 வருது. சார் மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லெஸ் தென் 12 லெஸ் தென் 12 சொல்லிக்கிறேன். நீ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சார் எடுத்துக்கிறீங்க. மோர் லெஸ் தென் 12 12 சார்? நீ என்ன போட்டீங்க? லெஸ் தென் 10 போட்டிருக்காங்க சார். லெஸ் தென் 12னா 17/36. ஓகே 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 லெஸ் தென் 10 போட்டுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கொஸ்டின் அதை எழுதிக்க. லெஸ் தென் 10 லெஸ் தென் 10 எழுதிக்க. சரியா? சார் லெஸ் தென் 10னா அது 19/36, லெஸ் தென் 12னா அது இதுவும் 17/36. கட் ஆயிரும். இதுவும் இந்த டைம் கட் ஆயிரும். அப்ப 17/36 கரெக்ட் ஆன்சர். ஓகே, கரெக்ட் ஆன்சர். சரி, இதே கொஸ்டின் வந்து 2 days ஆர் ஈவன் நம்பர். சார்
2 டேஸ்மே ஈவன் நம்பர் இருக்கிறது பாசிபிள் என்ன? சார் அது நான் ஒரு நிமிஷம் எழுதுறேன். என்னால இதுல எதுவுமே பார்க்கணும். போய் எஸ்ல போய் பார்த்தா போதும். 2 டேஸ்மே வந்து ஈவன் நம்பரா இருந்தா என்ன 2 ப்ராப்ளம்? டேஸ்மே ஈவன் நம்பரா இருக்கணுமாங்க சார்? ஆமா. அதுக்கு எப்படி சார் போடுறது? இங்க போய் டேபிள் பார்த்தா பாரு. 2 டேஸ்மே ஈவன் நம்பர் எது இது? சார் அது எது இது? இங்க போய் பாருங்க. எஸ்ல போய் பார்த்து ரவுண்ட் பண்ணுங்க. 2, 2 சார் ஈவன். 1, 2, 3 2, 6. அது ஓகேங்க சார். அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து இத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. 1ல, 3ல, 5ல வராது. ஏன்னா ஒரு டைம் வந்து கண்டிப்பா ஆர்டர் இருக்கும். அப்ப அடுத்தது எங்க போய் பார்க்க 4ல பார்ப்பாரு வர. 4, 2, 4, 4. சார் 9 சார். ஆ? 9. 9. அப்ப 9/36 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? புரிஞ்சுதுங்க சார். இப்ப அடுத்த அதாவது கொஸ்டின் இது என்னது? 2 3/13. டைஸ் ஆர் ஈவன் கரெக்ட்டா? 2 டைஸ் ஆர் ஈவன் கரெக்ட்டாப்பா? ஆமாங்க சார். அடுத்த கொஸ்டின் இத விட மோசமா கேட்பாங்க. எப்படி கேட்கறாங்கன்னா, அட்லீஸ்ட் 1 டைஸ் மல்டிபிள் ஆஃப் 2. 1 டேஸ் மல்டிபிள் ஆஃப் 2ன்னு கேட்பாங்களா சார்? ஆமா, எப்படி வேணா கேட்கலாம். அது இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். எப்படி வேணா கேட்கலாம். ஓகேங்க சார். அப்படின்னா 6 3 என்ன ஸ்டார் சொன்னேன்? என்ன 18. சொன்னேன்? அட்லீஸ்ட் 1 நம்பர். அட்லீஸ்ட் 1 டைஸ் மல்டிபிள் ஆஃப் 2. அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1, 2, 3. கரெக்ட்டா? ஈவன்ல எல்லாமே வந்துரும் 6. இந்த ஈவன்ல எல்லாமே வந்துரும் 6. இந்த ஈவன்ல எல்லாமே வந்துரும் 6. ஏன்னா இது எல்லாமே ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் எல்லாமே வந்து மல்டிபிள் ஆஃப் 2. கரெக்ட்டுங்களா? சார் 18 பிளஸ் 9 18 பிளஸ் 9. 27 சார். 27/36. சூப்பரா சொல்லிட்டு. வெரி குட். எனர்ஜி டவுட் இருக்குதா? சார் இல்லைங்க சார். இந்த மாதிரி எப்படி வேணா கேட்கலாம்டா கண்ணு. அதே மாதிரி இந்த மல்டிப்ளிகேஷன் டேப் போயிட்டு மல்டிபிள் ஆஃப் 4ம்பாங்க. மல்டிபிள் ஆஃப் 4. சம் ஆஃப் த அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டைஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4ம்பாங்க. அப்ப இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் போட்டு எதெல்லாம் வந்து அப்படின்னா ஒன்னொன்னா போடணுங்க சார் அதுக்கு. இல்ல ஒண்ணெல்லாம் போட வேண்டாம். இந்த டேபிள் ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன் டேபிள் போட்டுக்குங்க. மல்டிப்ளிகேஷன் டேபிள் எதெல்லாம் மல்டிபிள் ஆஃப் 4? இது 1. அப்ப 4 2, 3, 4 வேற ஏதாச்சும் வருமா? 5, 6 24. 6 இங்க இருக்குதா? 24 7 கரெக்ட்டுங்களா? சார் இன்னொரு 4 அங்க இருக்கு. 8க்கு லெஃப்ட். ஆ 9 8 கீழ இந்த 8க்கு லெஃப்ட். 10 பார்க்கலாம். இங்க 16 இருக்குது பாரு 10. இது எல்லாமே வந்துரும். கரெக்ட்டா? இந்த 4ஓட மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே வந்துரும். 18 கீழ அப்ப நீ 24. என்ன பண்றேன்னா மல்டிப்ளா 4னா இந்த 4ங்கிறது ஃபுல்லா எடுத்துக்கோ. இந்த 4ங்கிற ஃபுல் கண்டென்ட் நம்ம எடுத்துக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். மத்தெல்லாம் எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணி பார்த்து போட்டீங்கன்னா போதும். சரிங்களா? அந்த 4ஓட ஃபுல் கண்டென்ட் இங்க கீழ இருக்கிற இன்னொரு சூப்பர் 4. வெரி குட். இந்த 4ஓட ஃபுல் கண்டென்ட் எங்க இருக்கும்? இங்க இருக்கிற 4ஓட ஃபுல் கண்டென்ட். சூப்பர். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆஃப் 2 6 அப்புறம் ஈவன் நம்பர்ஸ்ல இருந்து எடுத்துக்கணும் சார். மல்டிப்ளா 2 அண்ட் 6 இருந்து ஈவன் நம்பர்ல மல்டிப்ளா 4 தானே எடுப்பீங்க. அதான் சார் 2ம் 6ம் மல்டிபிள் ஆஃப் 4 தானே சார். ஆமா, இதுல 2 வந்துருமா? சார் இன்னும் 24 ஒண்ணு கீழ. 12 ஒண்ணு அந்த சைடு லெஃப்ட். ஓகேங்களா? கீழ சார் இங்க 2 ரோல 6 2s are 12 அங்க சார். நான் இங்க போட்டு இது போட்டு போட்டாச்சு. அப்ப இத கவுண்ட் பண்ணி போட்டேன்னா இது என்ன சொன்னேன்? சார் ப்ராடக்ட் 36 6ஓட இடத்துல ஆமா 36. அதோட இருக்கும். அத மல்டிபிள் ஆஃப் 4ன்னு வந்துரும். சரிங்களா? மல்டிபிள் ஆஃப் 4ஓட ஈவன் கவுண்ட் பண்ணி என்னன்னு போட்டீங்கன்னா அது உங்களோட ஆன்சர். அப்ப இது மாதிரி எவ்வளவு கொஸ்டின்ஸ் வேணா கேட்கலாம் 2 டேஸ் கான்செப்ட். இன்ட்ரஸ்டிங் சார் டைஸ் கொஞ்சம். டைஸ் கான்செப்ட் இல்ல. ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ல தான் போகும். 10th ப்ராபபிலிட்டி உங்களுக்கு கம்மி தான். சிபிஎஸ்சில மெட்ரிக்ல நிறைய இருக்குது. பட் எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இதுல எனர்ஜி டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சரி இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா அடுத்த கிளாஸ் பார்ப்போம். சரிங்களா? ஓகேங்க சார். 52 கார்ட்ஸ் அடுத்த கான்செப்ட். 52 கார்ட்ஸ் என்னென்ன கார்ட்ஸ் இருக்கு? என்ன மாதிரி உனக்கு ஐடியா தெரியும்? சார் அது எனக்கு தெரிஞ்சு 52 கார்ட்ஸ்னா அது இந்த கார்டு விளையாடுறதுல இந்த ஆஷ் 52 கார்ட்ஸ்ல என்னென்ன டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும்? தட் இஸ் ஒன் கார்டு இஸ் பிளாக், அனதர் கார்டு இஸ் ரெட். கரெக்ட்டுங்களா? 2 டைப் ஆஃப் கார்டு இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ ஒவ்வொரு கார்டு எவ்வளவு இருக்கும்? 26 கார்டு இருக்கும். ஒவ்வொரு கார்டு எவ்வளவு இருக்கும்? 26 கார்டு இருக்கும். கரெக்டாப்பா? ஆமாங்க சார். அப்ப இது வந்து 2 டைப்பா பிரிக்கிறாங்க. இது வந்து நீ சொன்ன மாதிரி என்னமோ சொன்ன 2 டைப். அது என்ன இந்த 2 டைப் பிரிக்கிறாங்க. ரெட் கார்டு என்ன ஆகுது? 2 டைப்பா பிரிக்கிறாங்க. சரியாப்பா? ஓகே சார். பிளாக் கார்டு என்னென்ன டைப்? ஸ்பேட் அண்ட் கிளவர். ஓகேங்களா? எனக்கு தெரியாது. நான் கார்டு விளையாண்டதில்ல. உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ எக்ஸாக்ட்டா எழுதுங்க. சரிங்களா? இது எனக்கு டைமண்ட் அண்ட் ஹார்ட்.
இதுக்கு பேர் என்ன? டைமண்ட் அண்ட் கார்டு. சரிங்களா? அப்ப இந்த 26 வந்து 2ஆ டிவைட் ஆகுற மீனிங் என்ன? சரி இது நீங்க கொஞ்சம் மார்க் ஓகே சார். 13 கார்டு 13 கார்டு. ரெட் கார்டு எவ்வளவு வரும்? 13 கார்டு 13 கார்டு வரும். சரியாப்பா? ஓகேங்க சார். இது என்ன? ஸ்பேடு, ஃப்ளவர், ஹார்ட், டைமண்ட். ஓகேங்களா? ஓகே சார். டைமண்ட், ஹார்ட், ஃப்ளவர் அண்ட் ஸ்பேடு. சரியா கண்ணு? கிளேவரா சார்? ஆ? கிளேவரா? ஆ. இல்லைன்னா உனக்கு அது இமேஜ் எடுத்து அனுப்புறேன். சரியா? சரி இல்ல எனக்கு அது பேர்லாம் தெரியாது. எனக்கு சுத்தமா தெரியாது. நான் கார்டே விளையாண்டதில்ல. சரியா? எனக்கு தெரியாது. அந்த பக்கம் போக மாட்டேன். சரி எனிவே இங்க உங்களுக்கு இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டெடிகேட் போர்ஷன். ஏன்னா ரம்மியோட ப்ராப்ளத்தினால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கார்டு ப்ராப்ளம் +1 10th 9th 52 கார்ட்ஸோட கான்செப்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டெலிட் பண்ணிட்டாங்க. பட் சிபிஎஸ்இ போர்டில் இன்னும் கார்ட்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ஓகே சார். ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கிடையாது. அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே சார். சரி இங்க என்ன நடக்கும் பார்த்தலாமா? இந்த 13 கார்டு எந்த மாதிரி வருதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏ. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துடும். சரிங்களா? ஓகே. அடுத்து ஜே கே கியூ இந்த கான்செப்ட்ல வந்துடும். இந்த ஆர்டர்ல இருக்கு டக்குனு கார்டு. சரிங்களா? எல்லா கார்ட்ஸுமே வாங்க சார். ஆமா ஒவ்வொரு கார்டும். இது வந்து ஏங்கிறது ஒரு கார்டு செப்பரேட் கார்டு. 2ங்கிறது செப்பரேட் கார்டு. 3ங்கிறது செப்பரேட் கார்டு. சரிங்களா? மொத்தம் 13 கார்டு வந்துருக்குதா எண்ணி பாருங்க. கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 எஸ் சார். இருக்குதா? இருக்குங்க சார். அப்ப இதுல அதே டைப், இதுலயும் அதே டைப், இதுலயும் அதே டைப். ஓகேங்க சார். சரி. இதுக்கு எதுக்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குன்னா, யாருக்கு வந்து பொம்மைகள் போட்டிருக்கோம், ஜாக்குக்கு போட்டிருக்கோம், கிங்குக்கு போட்டிருக்கோம், கியூனுக்கு போட்டிருக்கோம். இதுக்கு மட்டும் தான் ஸ்பேஸ் கடன் வரும். ஆல்பாபெட் கார்டு எவ்வளவு இருக்குது? நம்பர் கார்டு எவ்வளவு இருக்குது? அப்படி கொஸ்டின் எப்படி வேணா கேட்பாங்க. இதுதான் ஐடியா. இதை வச்சு நீயே இன்பினிட்டி நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் நீயே நாளைக்கு பிரேம் பண்ணிட்டு வா. நாளைக்குங்கிறது நாளானைக்கு இருக்கும். இதே ஒரு 10 to 15 கொஸ்டின் நீயே பிரேம் பண்ண. எப்படி இப்ப வந்து 3 டைஸ்க்கு ஃபார்ம் பண்ணேன். சரி 3 காயினுக்கு ஃபார்ம் பண்ணேன். 2 டைஸ்க்கு ஃபார்ம் பண்ணேன். அதே மாதிரி இந்த 52 கார்ட்ஸ்க்கு நீயே ஒரு 20 to 15 கொஸ்டினோ 20 கொஸ்டினோ நீயே ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஆன்சர் போட்டு அனுப்ப முடியுமா? சார் அனுப்புறேங்க சார் நானு. நாளான்னைக்கு காலையில எல்லாம் அப்படி அனுப்புறேங்க சார். ஆ. ஓகேங்க சார். இதுல என்ன டவுட் இருக்கு உனக்கு? போட முடியுமா? இல்ல டவுட் ஏதாச்சும் இருக்குமா? சார்